ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்விக்கியில் 19 டேஸ் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் 1 லேக் ஏர்ன் பண்ணுறதுக்காக. ஸோ இன்றைக்கி டே 3. வாங்க இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு தெரில, பார்ப்போம், வாங்க போகலாம். சரி, ஓகே, லெட்ஸ் கோ. ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு, ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. நாளைக்கு இந்த படிக்கட்டில் எத்தனை வாட்டி ஏறன்னு பாருங்கள். இது வந்து மெரினாமால் இருக்குது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்தேன், அதை ரெக்கார்ட் பண்ணல. அப்போது ஞாபகம் வந்தேன் சரியா. ஸோ இப்போ கணக்கு பண்ணலாம், இது ஒரு ஃபஸ்ட் டைமு அப்படின்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் இப்படி செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போவாங்க, நான் போக மாட்டேன். நான் இப்படியே போய்ட்டு இந்த எஸ்கலேட்டர் வழியாக போயிடுவேன். ஏன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி போகலாம் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும். எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 5-6 வாட்டி ஏற வேண்டியது இருக்குது. அதை பார்த்திங்கன்னா அந்த எஸ்கலேட்டர் வழியாக தான் போக போகிறேன் நான். பாருங்கள், செகண்ட் ஃப்ளோர்லேருந்து இப்படி தான் ஏறுவாங்க. நிறைய பேர் கீழேருந்து ஏறி வந்துடுவாங்க. நம்மளால முடியாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ஏறி அனுபவப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் நான் எஸ்கலேட்டர் வழியாக ஏறப்போ அந்த வழியாக வந்துடுவேன். இறங்குறப்போ இந்த வழியை யூஸ் பண்ணிப்பேன். மோஸ்ட்லி இறங்குறப்போ கூட எஸ்கலேட்டர் வழியாக வந்துடுவேன். சப்போஸ் மெரினாமால் ஆர்டர்லாம் ஏன் லேட் ஆகுதுன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஏறி இறங்குறது, வண்டியை பேக் சைடில் போய் பார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் ஏறி வர வேண்டியதாக இருக்குது. இது பத்தாமல் ரெஸ்டாரண்ட் லேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாம் கஸ்டமருக்கு தெரியணும் இல்லையா. அவ்வளோதான் மக்களே, மணி 3 ஆயிடுச்சு, சாப்பிட்டாச்சு. அதோட ஆஃப்லைன் போட்டுட்டு ரெஸ்ட்டுக்கு வந்துட்டேன். இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பாட்டு சூப்பராக இருந்தது, பச்சை பசேல்னு, நல்லா காத்தோட்டமாக. அதான் ஆஃப்லைன் போட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து உக்காந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு தான். இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஓட்ட வேண்டியதில்லை, நார்மலாக ஓட்டுவோம். 90 டேஸ்க்குள்ளே ஒரு 1 லேக் ஏர்ன் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம், சரிங்களா. இப்படி இடம் சூப்பராக இருக்குதா. இங்கே பார்த்தீங்களா, வானமோ நீளம், நீ தான் என் பாலம், அந்த கவிதை தான் எனக்கு ஞாபகம் வருது இப்போ.